மணிகண்டன் திமுக வேட்பாளர் எம்எல்ஏ ஆனால், சங்ககிரி தொகுதியின் எம்எல்ஏவாக மணிகண்டன் ஆனால், நான் இதையெல்லாம் செய்வேன் அப்படின்னு என்ன உறுதியை கொடுக்குறீங்க? நான் இதை தான் முதல்ல செய்வேன் அப்படின்னு ஏதேனும் இருக்கா, திட்டம் இருக்கா? 3 கோரிக்கைகளை முன் வச்சிருக்கேன். நான் பிரச்சார காலத்திலையும் சரி, மக்கள்கிட்ட எடுத்து சொல்றதும் சரி, பிரதானமான கோரிக்கைகள் 3. அதில் முதல் சங்ககிரி மலைக்கோட்டையை இன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு சுற்றுலா தலமாக மாற்றி கொடுப்பது என் முதல் கடமையாக இருக்கும். 1. 2வதாக சங்ககிரி பகுதி லாரி தொழில் சார்ந்த பகுதி, அதிகப்படியான லாரிகள் இருக்கிற பகுதி, லாரி பாடி பில்டிங்ஸ், லாரி பட்டறை தொழில் சார்ந்த பகுதி. அங்கே ஒரு ஆட்டோ நகர் உருவாக்கி தர வேண்டும் என்பது மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஏன்னு சொன்னால், கிட்டத்தட்ட மாதம் ஒன்றுக்கு எல்லாருமே வாடகை இடத்துல தான் கடை வச்சிருக்காங்க. பட்டறைகள் வச்சிருக்கிறது எல்லாமே வாடகை இடத்துல தான். கிட்டத்தட்ட 100-200 கோடி ரூபா டர்ன் ஓவர் ஆகுதுன்னு சொன்னா, வாடகை மட்டுமே மாசம் 20 கோடி ரூபா கொடுக்குற அளவுக்கு அந்த நிலைமை இருக்கு. அதை ஒரு ஆட்டோ நகர் உருவாக்கி தரணும், அது நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. 2006 to 2011 காலகட்டத்துல அந்த பகுதியை ஆட்டோ நகர் உருவாக்குறதுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, கலைஞர் ஆட்சி காலத்துல ஒரு சட்ட முன்வடிவு கொடுக்குறாங்க, ஒரு திட்ட வரைவு ரெடி பண்றாங்க. அன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த பகுதியை சார்ந்து இருக்கிற, நீங்க சொல்லுகிறீங்களே எடப்பாடி பழனிசாமி உங்க ஊருக்கு சொந்தக்காரர், சேலத்துக்கு பக்கத்து ஊருக்காரன்னு, சேலத்தை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமா செய்து கொடுக்கணும் மனமில்லாத காரணத்தினாலதான் அந்த ஆட்டோ நகர் உருவாக்குகின்ற திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதியாக நான் உருவாகின்ற பொழுது நிச்சயமாக தலைவரிடத்திலும் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அவர்களிடத்திலும் எடுத்து சொல்லி நான் இந்த ஆட்டோ நகர் உருவாகுவதற்கு தலையாய கடமையாக இருந்து நிறைவேற்றி கொடுப்பேன்னு அது ஒரு வாக்குறுதி வச்சிருக்கேன். இந்த பகுதியை நான் சார்ந்திருக்கிற மகுடஞ்சாவடி, இடங்கன சாலை, இளம்பெள்ளை பகுதியில, தாரமங்கலம் பகுதியில முழுக்க நெசவு தொழில் சார்ந்த பகுதி. இங்க தறிப்பற்றைகள் அதிகம். தறி தவிர இங்க தொழில்ங்கிறது விவசாயம் கொஞ்சம் தான். மற்ற எல்லார் வீட்லயுமே தறி ஓடக்கூடிய அந்த நிலை இருக்கிறது. இங்க நீண்ட நாள் கோரிக்கை, மக்களோட கோரிக்கை, அடிப்படை வசதியாக கேட்கறது என்னன்னா, எங்களுக்கு ஒரு ஜவுளி பூங்கா வேணும்னு. நானும் நெசவாளர் குடும்பத்தை சார்ந்தவன் தான், விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் தான். நாங்களும் நெசவு தொழில் தான் எங்களுக்கும். அப்ப நாங்க எங்களோட அடிப்படை தேவை என்னவா இருக்குன்னு உணர்வு இல்லையா? அந்த உணர்வு என்னிடத்துல இருக்கிற காரணத்தினால இந்த பகுதிக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஜவுளி பூங்கா உருவாக்கி தர வேண்டியது என்னுடைய 3வது கோரிக்கையா வைக்கிறேன். இது நிச்சயமாக இந்த 3ஐயும் 5 ஆண்டு காலத்துக்குள்ளார நிறைவேற்றி தருவது என்னோட முதல் கடமையாக இருக்கும். அதனை தொடர்ந்து மக்களுடைய அடிப்படை தேவைகள் 5 ஆண்டு காலம் நான் மக்களோட பயணிச்சிருக்கிறேன். நான் போகாத கிராமமே இல்லை. மக்களை நன்கு அறியப்பட்ட முகம்தான் நான். சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் செய்ய வேண்டிய பணி 1% கூட செஞ்சு கொடுக்கலங்கிறது நீங்க ஃபீல்டில் வேணா விசாரிச்சுக்கோங்க. மக்கள் கிட்ட இருந்து வர குரல், இது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் யாருமே மூஞ்ச கூட பார்த்ததில்லை. அப்படி ஒரு நிலை இருக்கிறது. அதை நம்ம தவிர்த்துட்டு மக்களோடு மக்களாக பயணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்.